இந்தியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போது தான் பார்க்க போகிறோம். சென்னைக்கு போன மீனாவும் செந்திலும் ரொம்பவே அசதியாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ட்ரைனிங்க்கு போதுக்கு அதுக்கு முன்னுக்கூட்டி கொஞ்சம் நேரம் அசதியாக இருக்குது தூங்குவோமேன்னு சொல்லி தூங்கிடுறாங்க. அங்கே லேட்டாக போகிறாங்க. உடனே ஆஃபீஸ் ரொம்பவே சத்தம் போடுறாங்க. உங்களுக்காக தானே ட்ரைனிங் வச்சுருக்கேன், நீங்கள் லேட்டாக வரீங்களே அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வரையில் வந்து பஸ்ஸுக்கு நேரம் வச்சிருச்சு அது போனோம், இப்போ தான் கல்யாணம் பண்ணி வச்சு ஓடி சார், நாங்கள் லீவ் போட்டதே இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையெழுத்து மட்டும் போட்டு நீங்கள் பாட்டில் போங்க அப்படிங்கிறாங்க. கையெழுத்து போகிறாங்க. அப்போ கூட உள்ள ஆஃபீஸர்ட்டையும் கேட்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரைனிங் பேரளவு தான் வைக்கிறாங்க, அதனால் நீங்கள் எங்கேயும் போனால் போய்ட்டு வாங்க அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக வெளியே கிளம்பி பயங்கரமாக சுற்றுறாங்க. இந்த விஷயத்த ராஜிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மீனா. ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியாக்கா ஆஃபீஸ்லேருந்து உங்களை வந்துட்டு ஃப்ரீயாக விட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கையெழுத்து மட்டும் போட்டு போன்ட்டாங்க, நாங்கள் இப்போ மெரினா பீச்சில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் மெரினா பீச்சுக்கு போனதே இல்லைக்கா, சென்னைக்கு ஒரு 4-5 வாட்டி போயிருக்கேன். ஆனால் மெரினா பீச்சுக்கு போகணும்னு எங்கள் அப்பாட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாட்டையும் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க என்னை கூப்பிட்டே போகலக்கா, நீங்கள் அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்களேன் அப்படிங்கிறாங்க. மெரினா பீச் உள்ளதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்கக்கா, சூப்பராக இருக்குக்கா, அந்த குதிரை சவாரிலாம் பண்ணுங்கக்கா அப்படிங்கிறாங்க. அது சின்ன பசங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் பெரியவங்க போகலாங்க்கா, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படி அப்படிங்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. அவங்க 2 பேரும் குதிரை சவாரி போகிறாங்க. அங்கே நிறைய மீன்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. அங்கே உள்ள என்னென்ன உணவுப் பொருட்களும் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆடி ஓடி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மீனா கேட்குறாங்க, எங்கள் மாலுக்கு போவோமா அப்படிங்கிறாங்க. எந்த செங்கமாலுக்கா அப்படிங்கிறாரு. மாலுங்கிறது வந்து எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்குங்க, தியேட்டர்லேருந்து எல்லாமே இருக்கும், நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எனக்கு இதை பற்றி தெரியல மீனா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியாச்சுங்க, என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல மால் இருக்குது, உங்களுக்கு எங்கே போகணும்னு விருப்பம் இருக்கோ போங்க, புது படம்லாம் போடுவோம் அந்த மால்லே, தியேட்டர் இருக்கும், 4-5 தியேட்டர் ஒரே மாலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் தியேட்டரில் படம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் ஃபோன் அடிக்காங்க. என்னடா நான் சொன்னவங்களாம் போய் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. எப்போ நான் பார்க்க போனேன், அவங்க இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ வரேன்னு அவங்க ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. நம்ம நாங்கள் ஒரு பக்கம் போகல, நாங்கள் சென்னைக்கு வந்தது இப்போ தான் அதிசயமாக வந்திருக்கோம், அதுவும் ட்ரைனிங் இப்போ தான் முடிஞ்சிச்சு, இப்போ தான் வெளில சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்புறோம்மா, 2 நாள் நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்கே சரியாக இருக்கும், நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினைக்காதங்க மாமா, நீங்கள் வேலை சொன்னீங்க அந்த நேரத்தில் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, வைக்க முடியல, அப்படி நினைக்காதங்க மாமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு முதல்ல கோவம் வருது, ஃபோனை வச்சிடுறாரு. உடனே பாத்தியா கோமதி, நான் என்னெல்லாம் வேலை சொல்லியிருக்கேன், உன் பையன் அதெல்லாம் செய்யலை, அந்த மீனா கூட சுற்றுறது தான் பெருசாக நினைக்கான் அப்படி இப்படின்ட்டு இருக்கேன். உங்களும் சின்ன தானங்க, 4 இடத்துக்கு போகணுன்னு நினைப்பாங்க, நீங்கள் அதில் போய் ஏகப்பட்ட வேலையை வாங்கினீங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, நம்ம வேலையும் நடக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு இடத்துக்குமே போகவே இல்லை, தியேட்டருக்கு கூட அவங்க விருப்பப்பட்ட படத்துக்கு போகல, நீங்கள் பார்க்கணுன்னு சொன்ன படத்துக்கு டிக்கெட் எடுத்து கொண்டு கொடுத்தீங்க, அப்படி இருக்கும்போது வந்து அது சரி வராதுங்க, அவங்க போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் அமைதியாக இருக்காங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, மாமா அத்தை சொல்கிறது கரெக்டு தானே, அவங்க எந்த இடத்துக்கும் போகலை, கொஞ்சம் இந்த வாட்டி போயிட்டு வரட்டுமே அப்படிங்கிறாங்க. சரிம்மா போயிட்டு வரட்டும், இன்னும் மினிட்டு பேசுரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு. ராஜி, உங்கள் மாமா முதல்ல எதுனாலும் வேண்டாம்னு சொல்லுவார், நம்ம தான் வந்து பேசி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க. தெரியுது, நீங்கள் போராட்டத்தை தான் நாங்களும் இப்போ கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுறாங்க, ராஜாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆமாம் எங்கேனாலும் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ராஜி அப்படிங்கிறாங்க. ஆமாம், கூட 2 நாள் கூட சுற்றிட்டு வருவீங்களா அப்படிங்கிறாங்க. நெசமாவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லலை, இப்போ நல்லா சுற்றிட்டு வரணும்னு சொன்னாங்க, வேணா நீங்கள் 2 நாள் சுற்றினா வேணால் அத்தைக்கிட்ட சொல்லி நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம ஹெட் ஆஃபீஸ் நம்மகிட்ட பக்கத்தில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த ஹெட் ஆஃபீஸுக்கா பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம ஆண்டி வந்து அந்தளவுக்கு இல்லை, நம்மகிட்ட ஜாலியாக தான் இருப்பாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமேல் கேட்குறாங்க, என்ன ராஜி அவங்க எப்போ வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எப்படிக்கா தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தானே அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டில் நீங்களும் ஒரு மருமக, நானும் ஒரு மருமக, அவங்களும் ஒரு மருமக, என்ன உங்கள்கிட்ட என்ன உரிமை கொடுப்பாங்களோ அதே உரிமை தான் எனக்கு தருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தான் அப்படிங்கிறாங்க. உடனே மயில்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாக்கா நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் தான், நீங்களும் க்ளோஸாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்றோம், நீங்கள் தான் விலையும் நிற்கிறீங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறீங்க, நாங்கள் வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறோம், நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு பேர் வாங்கணும்னு நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, நான் இந்த வீட்டு மூத்த மருமக, உங்களை மாதிரி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அக்கா நான் அதை சொல்லலை, இப்போ காலையில் நான் முத்தம் வலிக்கிறான்னா நீங்கள் கோலம் போடலாம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செஞ்சாலும் சந்தோஷமாகவும் இருக்கும், நம்மளுக்குள்ள ஒரு பாசமாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் மீனாக்கா அத்தெல்லாம் நாங்கள் அப்படி தான் செய்வோம், அரசு இந்த வேலையும் செய்ய மாட்டான், ஆனால் எங்கள் கூட கம்பெனி கொடுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி இல்லை, இந்த வீட்டு வேலை எல்லாம் நானே செய்யணும்னு நினைக்கிறேன், அது மூத்த மருமகளாக இருக்கும்போது பங்கெடுக்கணும்னு நினைக்கிறேன், அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டியூஷனுக்கு பசங்கள்லாம் வந்துடுறாங்க. ராஜேந்திரன் பயங்கரமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க.
அப்போ பழனி வராரு. என்னம்மா 10 பசங்க வந்தால் எனக்கு ஒரு டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா 20 பேர் வந்திருக்காங்க சரியா, உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஃபீஸ் உங்களுக்கே தந்துடும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சொல்கிறாரு, எனக்கு பணமே தர வேண்டாம்மா, சும்மா தான் ராஜி கேட்டேன். நீங்கள் அண்ணன் மகா எடுத்தால் எனக்கு காணாதா அண்ணே, எவ்வளோ பணக்கார வீட்டு பிள்ளை, நீ வந்து இப்படி செய்யணும், புருஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு நினச்சி செய்த அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வராரு. என்ன ராஜி டியூஷன் எப்படி போகுது அப்படின்னு. சூப்பராக போகுது அப்படிங்கிறாங்க. சரி அப்பா ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. மாமா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி படித்த பசங்களுக்கு எடுக்கிறது நம்ம கொடுத்து வச்சுருக்கணும், எடுமா பணம் ஒரு காசு பெருசு இல்லை, மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். நான்லாம் படிக்கணும்னு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், நீங்கள்லாம் கல்வியை சொல்லிக் கொடுக்குறது எனக்கு பெருமை தானம்மா. ஏமா பாண்டிய மருமக வந்து 4 பேர் டியூஷன் எடுக்கலாம் எனக்கு பெருமை தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ஏத்தாப்புல இருந்து இவர் இப்போ சக்திவேல் பார்க்காரு. எவ்வளோ அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கா பாரு இந்த ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் உள்ள போகிறாங்க. போனோன்னே என்னடா ஒரு மாதிரி வர அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அந்த ராஜி வந்து வெளியே டியூஷன் எடுக்குன்னு சொல்லிட்டு பசங்களாம் வச்சுட்டு இருக்கா, நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குது, நம்ம எவ்வளோ வசதியாக இருக்கும், 5க்கும் 10க்கும் இப்படி டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் வந்து வெளியே வந்து பார்க்க டியூஷன் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்துவேல். நம்ம பொண்ணை வந்து சின்ன பொண்ணு நினச்சோம், நிறைய பேருக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு கடவுள் அறிவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறார். டே சக்திவேல் ஒரு அர்த்தம் வீட்டுக்காக நம்மளுக்கு எதுக்கு, அவள் எடுக்கலையா அது அவசரியம் விட்டுரு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அந்த வீட்டில் பூரா நம்ம சொன்னோம்னா அவங்க டியூஷன் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது நம்மளுக்கு வேலை இல்லை, நம்ம வந்து சின்னத்தனமாக இறங்கக்கூடாது, அவங்க வந்துட்டு எந்த லெவலுக்கு போகிறாங்களோ நம்ம அந்த லெவலுக்கு போகக்கூடாது, நம்மக்கிட்ட வேலை பார்த்தவங்க ஒரு கடை வச்சு நடத்தி இன்றைக்கி ஒரு ஆளாகி நிற்கான், நம்ம அவங்களுக்கு முதலாளியாக இருந்த ஆள் என்ன, நம்ம கெத்த விட்டே விடக்கூடாது அப்படிங்கிறேன். அப்படி சொல்லுவீங்களாண்ணே, சரி நான் வந்து உங்கள்கிட்ட இதை கேட்காம இருந்தேன்னா கண்டிப்பாக வீடாக போய் சொல்லியிருப்பேன், டியூஷனுக்கு அனுப்பாதீங்க, அவன் வீட்டுக்கெலாம் போகிறது நல்ல பழக்கமானு கேட்டிருப்பேன், அந்த அனாதாவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பாட்டி சொல்கிறாங்க, டேய் நீ திருந்தவே மாட்டியா சக்திவேலு, அவங்களுக்கு நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது, அந்த பிள்ளை வேணும்னு அவனை கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா, நம்மளுக்கு பேச பிடிக்கலையா ஓரமாக இருந்துக்கிட்ட வேண்டியதான், அவங்கள கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு தெரியாது நாங்கள் போட்டு அவமானங்களும் அசிங்கங்களும், நீங்கள் பொம்பளையார்கள் வீட்டில் இருந்துக்கிறீங்க, நாங்கள் ரோட்டில் போகிற எங்களுக்கு தான் தெரியும், 2 தலைமுறையை அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என் தங்கச்சிக்காரன் ஒருத்தி கூட பிறந்தா அவன் அன்றைக்கி அசிங்கப்படுத்திட்டு போனான், மொபக்காரன் இன்றைக்கி வந்தவா இவளும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா, ஊரில் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பாட்டி சொல்கிறாங்க, உன் மகன் இருக்காமல் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு பெருமையை ஏற்படுத்து அப்படிங்கிறாங்க. இவனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தா அவன் வேண்டாத போய் பொண்ணு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு வரணும், அப்படியே விட்ட கேரக்டர் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பாட்டி சொல்கிறாங்க, சக்திவேலு உன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கூடாது வீடோட யாரும் சொன்னதில்லை அப்படின்னு நான் எங்கே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட சொல்லலை, இந்த சரவணா பையனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்துருந்துச்சு, அந்த பொண்ணு வீட்டில் பொண்ணு கொடுக்கூடாதுன்னு சொல்லி தானே சொல்லிட்டு வந்திருக்க, அதான் வந்து அவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேலுக்கு வந்துட்டு இருக்காரு. உடனே சக்திவேலுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நீங்கள் இது ஏங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க, நாளைக்கு நீங்களும் ஒரு பையன் பெற்று வச்சுருக்கீங்க, அவனுக்கு பொண்ணு கேட்டு எங்கேயாவது போவீங்க, அப்போ யாராவது குறை சொன்னால் இவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணும், இப்போ பாருங்கள் நீங்கள் செஞ்சுட்டு அவங்க செய்வாங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நல்லவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நீங்களாம் பதில் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சோ அப்படிங்கிறாங்க. என்ன முத்துவேல் சொல்கிறாரு, பொம்பளையாள்கள்லாம் வந்து கருத்து தெரிவித்து நாங்கள் கேட்குற அளவுக்கு இல்லை, எங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுது, அவங்க வேலையை பாருங்கள், வாடா நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கடைக்கு போகிறாங்க. உடனே குமார் சொல்கிறார், எப்பா அந்த திறந்த ஊரில் வந்து தேங்காய் நட்டு மொத்தமாக இருக்கிறதுக்கு ஆள் வந்திருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அது எவ்வளோடா கேட்குறாங்க அப்படிங்க, 20 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. 20 லட்ச ரூபாய்க்கு என்ன கொடுக்க வேண்டாம், அவங்க இன்னொரு ஆளை 23 லட்ச ரூபாய்க்கு கேட்டு போனார் அப்படிங்கிறாங்க. இப்போ 3 லட்ச ரூபா தானே, இது ரெகுலராக ஒரு ஆள் வந்து எடுத்துக்குவார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரெகுலர்னால் கொடு, அடுத்து எப்பமா இருந்து எடுத்தாங்கன்னா அந்த ரேட்டுக்கு குறையாத அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவ்வளோ வரவு செலவு பார்க்குறோம், நம்ம பொண்ணு வந்து இப்படி லவ் மேரேஜ் பண்ணிட்டாலே அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்லிட்டார், நம்ம பொண்ணெலாம் சொல்லாத சக்திவேல், அவள் வந்து பாண்டியனோட மருமகன் ஆகிட்டா, இன்னும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே முத்துவேல் கிளம்பி வெளில புல்லட்டில் போகிறாங்க. இதை அங்கேருந்து ராஜை பாண்டியன் வீட்டிலேருந்து பார்க்குறாங்க. உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய் எடுக்க வராங்க. உடனே சரியாக முறைக்காரு முத்துவேல். இதனால் சரி ரைட்டு, அப்பா இன்னும் கோவம் இறங்கலை, என்னை தான் கோவம் இறங்கணும் தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே வாசலில் பார்க்காங்க, ராஜா அம்மா இருந்து பார்த்து சிரிக்காங்க. சரி நம்ம பொண்ணு டியூஷன் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் ஒரு பிள்ளைக்கு வந்து போயம் நடத்தணும். அப்போ வந்துட்டு தங்கமேல கூப்பிட்றாங்க. தங்கமேலக்கா அப்படிங்கிறாங்க, என்னம்மா அதுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, நீ பேரளவுக்கு சொல்லுவேன் அப்படி விடுவேன்னு பார்த்தா, ஒரு நாள் 2 நாள் எடுத்துகிட்டு விடுவேன்னு பார்த்தா ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. டியூஷன் எடுத்தால் தான் ரெகுலராக எடுக்கணும்னாக்கா, இந்த பிள்ளைக்கு போயம் சொல்லி கொடுங்கக்கா கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. போயமா ஒரு சின்ன வேலை இருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இந்த சூழ்நிலை ரூமில் போய் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க பாக்கியத்துக்கு. அம்மா இன்றைக்கி வசமாக மாட்டி விட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி மாட்டி விட்டேன் அப்படிங்கிறாங்க. எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டேன், இப்போ அந்த ராஜி பொண்ணு சும்மா இருக்கேன், என் புருஷனுக்கு சப்போர்ட்டாக நான் வந்து ஏதாவது
ஏதாவது வேலை செய்ய போகிறோன்ட்டு கிடந்தா. பட் அவ்வாறு டியூஷன் வேணான்னு எடுத்தானே அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை தான் சொன்னேன். அதாவை பிடிச்சிக்கிட்டு டியூஷன் சென்டர் வச்சுட்டான். இப்போ எனக்கு அவள் வந்து ஆப்பு வைக்கா அப்படின்னு, முன்னாடி ஆப்பு வைக்கா, அவளே ஓடி வந்துவா, நீ வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி தவிக்க முடியாதும்மா. அந்த பிள்ளை வந்து டியூஷன் எடுக்கா. இங்கிலீஷ் பேப்பரை வந்து நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்களா, சொல்லிக் கொடுங்க. எனக்கு என்ன தெரியும், நானே வந்து 8 ஃபெயிலுன்னு எனக்கு தான் தெரியும். நான் வெளியே கேட்டால் 12 பாஸுன்னு சொல்லிட்டு கிடக்கேன். எனக்கு என்னமா தெரியும் வைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு இங்கிலீஷே வராதுங்கிறதுக்காக தான் ஃபெயிலே ஆனேன், இங்கிலீஷில் தான் ஃபெயிலுண்ணா அப்படின்ட்டு இருக்காங்க. என்னடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, அதை எப்படியாவது சமாளிச்சா தானே அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது ஒரு பிரச்சனையாக வருதுமா, நான் என்னம்மா செய்யுது, ஒரு ஐடியா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி அந்த பிள்ளைய சமாளிக்க உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. தெரில, ஒரு நிமிஷம் நான் யோசனை பண்ணி சொல்லுதேன் அப்படிங்கம்மா. சீக்கிரம் சொல்லுமா, இப்போ ராஜ் மறுபடியும் என் ரூமுக்குள்ளே வந்துடுவா அப்படிங்கிறாங்க. உடனே உன் ரூமில் நிறைய சாக்லேட்டாக இருக்குமே, வரும்போது நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து நான் ரூமில் கூட்டி போய் சொல்லிக் கொடுப்போன்னு சொல்லு, நேராக ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போனோன்னே அந்த சாக்லேட்டை கொடு, என்ன நான் சாக்லேட்டை உட்காந்து தின்னு, என்ன என் செல்லை கொஞ்சம் நேரம் நோண்டிட்டு நீ வந்து என்கிட்ட படித்த மாதிரி வெளில திருப்தியாக போகும்போது ஒரு சாக்லேட் தரேன், பெரிய சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளை ரெகுலராக அவன் படிக்கணும்னு வந்தாலும் கூட ஒரு ரூமில் வந்து சாக்லேட் தின்னுட்டு செல்லை நோண்டிட்டு போயிடும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபெயிலுனா கூட அவார்ட்டு தான் டியூஷன் நடத்துகிறா, அதை தான் வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதனால் நான் உனக்கு இங்கிலீஷ் நடத்த சொன்னால் நீ மட்டும் உன் ரூமுக்குள்ளே கூட்டி போய் அடைச்சி போய் சொல்லிக் கொடுக்க மாதிரி சொல்லிக் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா, சூப்பர் யோசனைமா அப்படிங்கிறாங்க. வேறு வீட்டோட தங்கமையில் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் இந்த இங்கிலீஷ் மட்டும் சொல்லித்தாங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க ராஜிட்ட. உடனே தங்கமையிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உடனே என்ன ராஜி அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் போயம் மட்டும் சொல்லி கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாங்க. சரி வாரேன் அப்படிங்கிறாங்க. உடனே வராங்க. சரி அக்கா வந்து சொல்லி தருவாங்க அப்படிங்கிறாங்க. வா என் ரூமில் சொல்லித்தரேன் அப்படிங்கிறாங்க. அக்கா இங்கே வச்சே சொல்லிக் கொடுங்க, எங்கேயே இருந்துப்பாங்க அப்படிங்க. இல்லை எனக்கு அங்கே சின்ன வேலை இருக்கு, நான் ரூமில் வச்சு சூப்பராக சொல்லி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அக்கா சொல்லி தருவாங்க நீ போ அப்படிங்கிறாங்க. நேராக தங்கமயில் ரூமுக்கு போகிறாங்க. தங்கமயில் ரூமை வந்து மூடிடுறாங்க. மூடிட்டு 2 பெரிய சாக்லேட் எடுத்து கையில் கொடுக்காங்க. எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி உழைச்சி கொடுக்குறாங்க. சாப்பிட்றாங்க. இந்த செல்லை கையில் வச்சுக்கோ அப்படின்னு செல்லை கொடுக்குறாங்க. செல்லை நோண்டுறாங்க. நான் இந்த மாதிரி நான் இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, வேலை நிறைய இருக்குது, அதனால் வந்து அவங்க ராஜி மேடத்தில் வந்து நான் வந்து போயம் சொல்லி தந்தோம்னு நீ சொல்லிடணும், சரியா? நீ எப்போ அவங்க போயம் சொல்லித்தரனாலும் நம்ம ரூமுக்கு வந்துடு, எப்போனாலும் 2 சாக்லேட் தருவேன், வீட்டில் போய் ஒன்று தின்னு, இங்கே வச்சு ஒன்று தின்னு, சரியா? செல்லையும் நீ பார்த்துக்கலாம். அவங்க வீட்டில் செல்லு தருவாங்களா, அவங்களுக்கே தரமாட்டாங்க, நான் படிக்க முடியாதனால தரமாட்டாங்க, நான் நல்லா படிக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா செல்லையும் நீ நோண்ட விட மாட்டார் அப்படிங்கிறாங்க. நோண்ட விட மாட்டாங்களா, என் செல்லை நீ யூஸ் பண்ணிக்க, என்ன டோரா பூச்சி பாரு, என்னன்னாலும் பாரு, பார்த்துக்க வச்சுக்க, எனக்கு வந்து உதவி நீ செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன். மக்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதனால் சொல்லித்தர முடியல. ஆனால் அங்கே போய் அக்கா சொல்லித்தரலன்னு சொல்லக்கூடாது. உங்கள் ராஜி மேடத்திட்ட எப்பவும் சொல்லி தந்தாங்க, எனக்கு புரிஞ்சுட்டு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிடணுன்னா அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளையும் சாக்லேட் தின்னுட்டு நல்ல செல்லை நோண்டிட்டு நேரம் ஆயிடுது. கொஞ்சம் நேரம்னா சரி இப்போ நீ படிச்சுட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சொல்லி கொடுத்துட்டேன், ராஜி வேணால் கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க, நல்லா புரியுது, எப்போ நான் எனக்கு இங்கிலீஷில் டவுட்னாலும் இந்த அக்காட்ட கேட்டுக்கிறேன், ரூமில் போய் கேட்டுக்கிறேன், தெளிவாக சொல்லித்தராங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலக்கா எம்ஏ இங்கிலீஷ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அது போக நம்ம வீட்டிலே அதிகம் நீங்கள் தான் டபுள் டிகிரி படிச்சிருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குக்கா. என் டியூஷனுக்கு நீங்கள் இருக்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு கிடைக்கிற பணத்தில் பாதி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் ராஜி, என்னால் நீ புழைச்சன்னு இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த பொண்ணு எப்போ வந்தாலும் சரி தான், இல்லை இன்னொரு பொண்ணு வந்தாலும் சரி தான், நான் எப்போவுமே இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு படம் பயங்கரமாக போடுதாங்க. இந்த சூழ்நிலையில் டியூஷனுக்கு போய்ட்டு பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு பிள்ளைகள்லாம் போகுது. மறுநாள் டியூஷனுக்கு வரவங்க சொல்கிறாங்க, முன்னாடி நாங்கள் டியூஷனுக்கு பிள்ளைகள் அனுப்புனா போகமாட்டாங்க, ஆனால் இப்போ ராஜி நீ வந்து பிள்ளைகளை வந்து நீ ஒன்றுமே சொல்கிறதில்ல, சத்தம் கூட போடுறதில்ல, அதனால் பிள்ளைகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வருதுங்க. அதுபோக குறிப்பாக இங்கிலீஷுக்கு என் மகன் ரொம்ப பயப்படுவான். இப்போ என் மகளே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நான் இங்கிலீஷ் டீச்சரை நான் சூப்பராக சொல்லி தரேன்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறான். இங்கிலீஷ் யார் எடுக்கா அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க, எங்கள் மூத்த மாமா சரணோட ஒய்ஃபு, அவங்க தான் சொல்லிக் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி தங்கமயில், என் பொண்ணுக்கு நீங்கள் தான் நல்லா சொல்லிக் கொடுக்கீங்களா, அவள் வந்து உங்கள் மேலே ரொம்ப பெருமையாக பேசுகிறான், என்ன சொன்னா அப்படிங்கிறாங்களே. அந்த ஆன்ட்டி வந்து ரூமில் கூட்டி போய் சொல்லி தருவாங்கன்னு சொல்கிறா, ரொம்ப புரியுதுங்கிறா, எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கும்போது நான் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எக்ஸாம் வருது. அந்த பொண்ணு இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆயிடுது. எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, இங்கிலீஷ் தான் வந்து நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அதிலே ஃபெயில் ஆகிட்டால, மீதி பாடத்தில் அப்புறம் நல்ல மார்க் எடுத்துருக்காள் அப்படின்ட்டு இருக்காங்க. தங்கமேல்கிட்ட கேட்குறாங்க, அக்கா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி அவளுக்கு தனியாக கூட்டி போய் இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுத்தீங்க, அந்த பொண்ணு ஃபெயில் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிறோம்மா, எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சீனாக போடுறாங்க. ஆமாக்கா, நீங்களும் இஷ்டப்பட்டு தான் வந்து ரூமில் கூட்டி போய் தனியாக சொல்லி கொடுத்தீங்க, அப்படியே அந்த பொண்ணுக்கு புரியலையே, என்ன செய்யணும்னு தெரில, இனிமேல் நான் வேணா என்ன செய்ய, வேறு வழி இல்லை, நான் வேணா
எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப திக்கி திக்கி படிக்கிறாங்க. நீ இப்படி படிக்கிற அப்படிங்கிறாங்க. இந்த போயம் தான் ஏற்கனவே தங்கமயிலக்கா சொல்லி தந்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லி தரல. அவங்க 2 சாக்லேட் தருவாங்க. போனோன்னு ஒரு சாக்லேட் திங்க தருவாங்க. அப்புறம் செல்லுன்னு ஒன்று தருவாங்க. அப்புறம் போகும்போது ஒரு சாக்லேட் தருவாங்க. இப்படியே இரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எடுத்தவொன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா சொன்னாங்க அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், அந்த அக்கா வந்து சொல்லியே தர மாட்டாங்க. அவங்க என்கிட்ட செல்லை தந்துட்டு அவங்க படுத்துப்பாங்க பெட்டில். அப்புறம் வந்துட்டு சாக்லேட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 1/2 ஆனோடனே சரிம்மா சரி நேரம் சரியாக போச்சு நீ போம்மா, சாக்லேட்டை வீட்டில் போய் தின்னு, ராஜி கேட்டால் வந்து சொல்லி தந்தேன்னு சொல்லிடுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அக்காளுக்கு இது எடுக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ மீனாவும் ஊருக்கு போய்ட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே அக்கா எப்போ வந்தீங்க அப்படிங்கிற. இப்போ தானடி வரேன், எப்போ வந்தேன்னு கேட்க. சரி நல்லா சுற்றுனீங்களா வச்சிங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனாவை மசமாக வந்து பாண்டியன்ட்ட மாட்டி விட்டுருக்காங்க. உடனே பாண்டியன் கேட்குறாங்க, என்ன மீனா 2 நாள் ட்ரைனிங் போனீங்க, 2 நாளுக்கு 4 நாள் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ட்ரைனிங் போனோம், அது போக 4 இடம் சுற்ற வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் சென்னைக்கு மெனக்கிட்டு போக வாய்ப்பு இல்லை. அதனால் நான் அங்கேருந்தே லீவ் போட்டோம்மா, ஆஃபீஸில் சொல்லிட்டேன். அதனால் 2 நாள் சுற்றணும் அப்படிங்கிறாங்க. நீ வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோமா, லீவ் போட்டாலும் சம்பளம். உன் புருஷன் கவர்மெண்ட்லேயே வேலை பார்க்கான், கடையில் தானே வேலை பார்க்கான், அவனுக்கு வந்து என்ன லீவு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மாமா நான் ஒத்திலே மாமா 4 இடம் சுற்ற முடியும், என் வீட்டுக்காரோட சுற்றுறதுக்கு தானே நான் ஆசைப்பட்டு லீவ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னை கோவம் சொல்கிறாங்க, ஏங்க அவங்க புருஷனும் முண்டாட்டியும் வெளியே போனதே இல்லை, இப்போ தான் போயிருக்காங்க, 4 இடம் சுற்றிட்டு தான் வரட்டுமே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் அமைதியாகிறாரு. உடனே இவர் கதிர் சொல்கிறாரு, இங்கே வீட்டிலே இருந்தால் வீட்டிலே தான் இருக்கணுமா, வெளி இடத்துக்கு போனால் சுற்றக்கூடாதா, அவங்க என்ன சின்ன பசங்களா, கண்ட்ரோல் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாடே. ஒன்றையை கண்ட்ரோல் பண்ணது அளவுக்கு இல்லை, என் பையன் செந்தில்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அண்ணனுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ நீ உங்கள் அண்ணனுக்காக பேசுவா, நான் என் பையன்கிட்ட பேசக்கூடாதோ அப்படிங்கிறாங்க. உடனே கதிரை பார்த்து பழனி சொல்கிறாங்க, சும்மா இரு கதிர் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வெளியில் போய்ட்டு வந்திருக்காங்க, சரி எப்போ வந்தீங்க, சரி பார்த்து கவனமாக இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னா பஸ்காரன் இவங்க சொல்லுற டை தான் கொண்டு வருவானா, இல்லைனா வந்து போராட்டத்தில் முன்ன பின்ன ஆகும், அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா, இவங்களுக்கு தான் தெரியும், இவருக்கு தான் தெரியணும் அப்படிங்க. என்ன அவருன்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு பாண்டியன். இல்லைப்பா நான் வந்து மரியாதை குறைவு எதுவும் பேசலை, அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறேன். உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த வீட்டில் வச்சு ஒன்று பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறது நான் என்னால் முடிஞ்ச செலவு கொடுக்க தான் செய்கிறேன், என் முன்னாடி ராஜ்யம் வந்து உங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவள் டியூஷன் எடுக்கா அப்படிங்கிறாங்க. சரி உன் முன்னாடி டியூஷன் எடுக்கா, நீ வந்து அதுக்கு வாடகை கொடுத்துட்டியா வச்சுட்டியா அப்படின்ட்டு இருக்காங்க. நீ ராஜ் சொல்கிறாங்க, நான் தந்துடுறேன் அப்படிங்கிறம்மா. உனக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லலை, அவன் புருஷன் கதிர் தும்புறு பேச்சு பேசாமல் அதுதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா நாங்கள் டியூஷனுக்கு வந்து வாடகை தரணும் தந்துடுறோம், நீங்கள் டியூஷன் எடுக்கும்போது ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி அத்தையும் சொன்னாங்க, கதிர்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை, சொல்லும்போது நான் ஒன்றும் புரியலை எனக்கு, ஆனால் இன்றைக்கி சொல்கிறீங்க வாடகை தரணும்னு சொல்லிட்டு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி நீ இப்படி பேசுகிறேன், ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் பேசுகிற பேச்சு தான் சரின்னு சொல்லுவீங்க, நான் பேசுகிற பேச்சு தப்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அப்பா இந்த விஷயம் தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. என்னடா சரவணன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்பா கதிர் இந்த வீட்டோட பையன், ராஜி இந்த வீட்டோட மருமகன், அந்த பிள்ளைய வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கீங்களான்னு கேட்டால் அது தப்பு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அவனுக்கு நான் உணரணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, எப்பா அதுக்கு வேணாலும் நான் தந்துடுறேன் பைசா அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜி நாங்கள் தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கோவத்தில் தான் சொல்கிறீங்கன்னு தெரியும், விடுங்க மாமா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பாண்டியன் போயிடுறாரு. உடனே மாமா நெல்லுங்க, அது எப்படி இந்த ராஜ்யம் கதிர் இப்படி பேசுவாங்க, தர சொல்லுங்க மாமா, நம்ம கேட்குற ஃபீஸு தர முடியுமா, வாடகை வந்து நம்ம சொல்கிறது தான் வாடகை தர சொல்லுங்கள் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜுக்கு சரியான கோபம் வருது. மாமா கூட விட்ருக்காங்க, தங்கமே இல்லையா ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு டியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே சொல்லாமல் சாக்லேட்டை கொடுத்துக்கிட்டு செல்லை நோண்டை கொடுத்துக்கிட்டு நான் எடுத்தேன் வச்சவன்னு சொல்லிடுன்னு சொல்லி ராஜிட்டு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இவங்க வந்து பெரிய புல்டப் அந்த வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே இவங்க படிச்சிருக்காங்களா படிக்கல இல்லை ஏமாத்துறாங்களா, சரி நாளைக்கு இதுக்கு ஒரு சரி பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அக்கா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்லிடுற, தமிழ் எல்லா விஷயத்தையும் தலையிடாத, வீட்டு வேலை சரி அதோட முப்பாட்டிக்க, அவங்கவுங்க உரிமைன்னு ஒன்று இருக்கும், அதில் போய் தலையிட்டுக்கிட்டு வச்சுட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணி எல்லா விஷயத்தையும் தலையிடுங்க, அவங்களுக்கு நான் மரியாதை கொடுங்க, ஆனால் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா மூத்த மருமகிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திருப்பி வராரு. உடனே எப்போ நான் தப்பாக பேசலை உள்ளதான் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, கதிர்கிட்டது எந்த தப்பு இல்லைப்பா, அவங்க விஷயத்தில் தலையிடறதுக்கு மயிலுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் அவள் தான் மூத்த மருமக சரியா, உங்கள் அம்மா இருக்க இடத்துல வந்து அவள் தான் வந்து மூத்த மருமகளாக இருக்கா, அதனால் இந்த வீட்டில் எல்லா கேட்க உரிமையும் அந்த மூத்த மருமகளுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சிரிக்கிறாங்க, பார்த்தீங்களா தம்பி, உங்கள் அப்பா எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்காங்க, இந்த வீட்டில் வரவு செலவு பீரோ சாவி மட்டும் தான் என்கிட்ட தரலை அப்படிங்கிறாங்க. கதிர் பார்த்துக்க, இன்னும் பீரோ சாவியும் அவள் தான் வச்சுருப்பான், வீட்டுக்கு வரவு செலவு யாருக்கு எது வேணுனாலும் தங்கமயில்கிட்ட கேட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பா நான் உழைக்கிறேன், என் பொண்டாட்டிக்கு எதுவும் வேணுன்னா நான் என் கையிலேருந்து கொடுக்க போகிறேன், நான் எதுக்குப்பா வீட்டுக்கு பொதுலேருந்து வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. வாங்காமல் இருந்தால் சரி தான்,
இவ்வளவு பேசுகிறாம அந்த பிள்ளைய நகையை கொண்டு காலி பண்ணியிருக்கலாம், அதை வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே கதிரால் ஒன்றுமே பேச முடியல. உடனே ராஜி வந்து அவர் மேலே அந்த தப்பு இல்லை, நான் தான் நகை விநாயகன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு முந்த போகிறாங்க. உடனே பாதி எங்கள் நகை என் பொண்டாட்டி கேட்கட்டு நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் சம்மந்தமில்ல அதால் நீங்களாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு ரூமுக்கு போய் அழுதுறாரு. உடனே கோமதி கேட்குறாங்க, ஏங்க தேவையில்லாமலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறப்போ பையன் பேசுகிறலாம் கரெக்டாக கோமதி இந்த மாதிரி பேசுகிறான், தேவையில்லாத கையெல்லாம் தலையிடாதங்க வைக்காதங்க, அவன் எவ்வளோ சின்ன பையன், எனக்கு பிறந்தவன் அவன் வந்து எனக்கு புத்தி வருது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிங்க விடுங்க, அவனை பற்றி அவங்களுக்கு தெரியுமே, அவனுக்கு வந்து ராஜியோ யாரையோ சொன்னால் டப்புன்னு அவனுக்கு கோவம் வரும், உங்களை மாதிரி தான் அவன் அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாரு. எந்த சொல்லியும் கடு சொல்லியும் அவன் தாங்க மாட்டேங்கிறான், டப்புன்னு பதிலுக்கு பேசிடுறாங்க. கிட்டத்தட்ட நீ மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் மறந்துட்டு அப்படியே பார்த்து தூங்கிடுறாரு. காலையில் விடியுது. இங்கே ராஜிக்கு ரொம்பவே இதாக இருக்குது. இந்த தங்கமேல் உண்மையிலேயே படிச்சிருக்காங்களா படிக்கலையா, இல்லை படித்தோன்னு சொல்லி ஏமாத்துறாங்களா, சரி இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே இந்த விஷயத்தை வந்து மீனாட்ட சொல்கிறாங்க. மீனாக்கா இந்த மாதிரி ஒரு பொண்ணு டியூஷன் எடுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்தாங்களே தங்கமேலா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி நடித்தாங்க. ரூமில் கூப்பிட்டு போய் அந்த பிள்ளைக்கு சொல்லியே கொடுக்கலையா, சாக்லேட்டை கொடுத்துருக்காங்க, செல்லனோண்டை கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளை வந்து ஃபெயில்னு சொல்லிட்டு வந்துட்டான். எக்ஸாமில் ஃபெயிலு. இப்படி இருக்கும்போது வந்து அவங்க வீட்டில் வந்து என்ன சத்தம் போடும்போது எனக்கா அப்படின்னு அந்த பிள்ளையும் கூப்பிட்டு கேட்கல, அந்த பிள்ளை எப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. இவங்க படிக்கலையே உண்மையிலே அப்படிங்கிறாங்க. சரி ஒரு டெஸ்ட்டு மட்டும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு போர்டில் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு 2 லெட்டர் மட்டும் எழுதிருங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேலுக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க 2 பேருமே. என்ன 2 பேருமே கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டிலே அதிகம் நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆஹா இவ்வளோ படிப்பு சம்மந்தமாக கேட்கலாம்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ராஜி போர்டு வெளியே வச்சுருக்கான், என்ன அதில் ஒரு பசங்களுக்கு வந்து பிறந்த நாளாம், அந்த பசங்க பேரை சொல்லுவாங்க, நீங்கள் அந்த போர்டில் மட்டும் எழுதிருங்க அப்படிங்கிறாங்க. இல்லையே எனக்கு வேலை இருக்கே அப்படிங்கிறாங்க. அக்கா என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த வேலை நான் தான் செய்ய முடியும், சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. அக்கா சமைக்கிறதுக்கு என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பியா படிக்கணும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நாங்கள் சமைக்கிறோம், நீங்கள் அந்த போர்டில் மட்டும் என்ன அவங்க பேர் எழுதி பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டில் ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் எழுதிருங்க, இன்னைக்கு டேட்டை போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களே எழுதுங்களேன் வைக்கலங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப கூச்சப்படாதீங்க, ராஜ் டியூஷன் நடத்தினா கூட நம்மளுக்கு அதில் பங்கு இருக்குது, குறிப்பாக அவங்களுக்கு கூடுதல் பங்கு இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் பேப்பர் நீங்கள் தான் எடுக்கீங்க, ஏன்னா மீதி பேப்பர் தான் மேக்ஸ் அந்த மாதிரி தான் அவள் எடுக்கான், ஏன்னா எனக்கு தெரிஞ்சது தமிழ் எடுக்கிறேன், இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது டியூஷன் ஓனர் ராஜியாக இருந்தாலும் நம்மளும் நிர்வாகி தான் ஓரளவுக்கு, அதனால் உங்களுக்கு அந்த போர்டில் கை வைக்க உரிமை இருக்குது, நீங்கள் அதை மட்டும் எழுதுங்க வைங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இல்லை எனக்கு வேலை இருக்குது சமைக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஏக்கா சாதாரண விஷயம் தானே எழுதுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே போர்டு பக்கத்துலேயே ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. இங்கே தங்கமேலுக்கு வேர்த்து ஊற்றுது. என் பேரை எழுத சொன்னாலே எனக்கு வந்து எழுத தெரியாது. இன்றைக்கி நிலமையில வந்து நான் எம்ஏ இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா சொன்னதுனால, இதில் எப்படி எழுத போகிறோன்னு வைக்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டவார்னு வயிறு வலி அந்த மாதிரி நடிப்பு போட்டிருக்காங்க. வயிறு வலிக்கு அப்படிங்கிறாங்க. என்னக்கா ஆச்சு அப்படிங்கிறாங்க. வயிறு வலி தாங்கலை அப்படி இப்படின்னு உருளுதாங்க, சாப்பி சைக்கிளாக போட்டுருந்தாங்க. அப்போ தான் தங்கமேல் வந்து டுபாக்கூர் அப்படின்றது வந்து மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரிய வருது. ஓஹோ இப்போ படிக்கலை போல், இன்னும் வந்து சர்டிஃபிகேட் நம்ம நோண்டா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஏன்னா வயிறு வலிக்காக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போய் தங்க வைக்கிறாங்க. ரூம் அடைச்சிட்டு அதனால கொஞ்சம் நேரம் தூங்க ரெஸ்ட் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து இது பண்ணிடுறாங்க. உடனே சமையலை பூரா இவங்க 2 பேரும் பண்ணுறாங்க, ராஜுவும் மீனாவும் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுன்னா கோமதி கேட்குறாங்க, நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க தங்கமேல் எங்கே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு போர்டில் எழுதுறதுனால வயிறு வலி வந்துருச்சான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, போர்டில் எழுதுனால வயிறு வலி வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த புதிய வகை வயிறு வலியாக இருக்குது, போர்டில் ஒரு லெட்டர் எழுத சொன்னோன்னா அவங்களுக்கு வந்துட்டு வயிறு வலி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது, அவளுக்கு என்னென்னு பார்ப்போம் வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, எட்டி பார்த்தேன், ஆனால் வந்து ரொம்ப வயிறு வலின்னுட்டு இருந்தாங்க, இப்போ கேட்டால் வந்து சும்மா படுத்து கிடக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏடி மாதத்தில் 3 நாள் வர்றது தானடி, அது இல்லை அத்தை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்னடி அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி என்னத்தையா கதங்கச்சியும் பேசுகிறீங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ரூமுக்கு போகிறாங்க. சரி இருக்கட்டுங்க, இப்போ இது எப்படிக்கா அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எப்படியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆளை போல் வருவாங்க, டீ காப்பியே கொடுப்பாங்க, அப்போ நம்ம ஏதாவது கேட்டு போட்டு வாங்கிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் எல்லோரும் காஃபி கொடுக்குறாங்க. இங்கே தங்கமேல் வந்து ராஜியை பார்த்துட்டும் மீனா பார்த்துட்டும் அப்படியே ஒதுங்குதாங்க. ராஜி மீனா அதில் காஃபி இருக்கிறது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரேன். எங்கக்கா அப்புறம் கொஞ்சம் நெல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இழுக்கிறாங்க. என்ன ராஜி என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் எங்கே படிச்சிங்க அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷா, எம்ஏ இங்கிலீஷா, அக்கா எங்கே படிச்சிங்க, சரி பிஏ இங்கிலீஷ் எங்கே படிச்சிங்க அப்படிங்கிறாங்க.
உடனே ராஜி காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னு. தெரியுதுக்கா, தான் எந்த காலேஜ்னு கேட்குறேன், சும்மா தெரிஞ்சுக்கிறது தான். நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டாங்க, சரி அக்கா படித்த காலேஜில் படிக்க சொல்லிடலாமே அப்படின்ட்டு தான் அப்படிங்கிறாங்க. உடனே எந்த காலேஜ்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே எந்த காலேஜில் எம்ஏ இங்கிலீஷ் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் வேறு சொல்கிறாங்க. ஏக்கா அங்கே எம்ஏ இங்கிலீஷ் இல்லையேக்கா அப்படிங்கிறாங்க. அங்கே இல்லை அங்கே படிக்கலைண்ணா, நான் வந்து அப்படின்னு இழுக்கிறாங்க. உடனே நம்ம தங்கச்சி பிஏ இங்கிலீஷ் எங்கே படித்தா, அங்கே எம்ஏ இங்கிலீஷ் இருக்குன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி படித்த ஸ்கூலை சொல்கிறாங்க. சரிக்கா எந்த இயரில் படித்தீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு இயரை சொல்கிறாங்க. அந்த இயரை சொன்னாக்கா அவங்க வயசுல அதுக்கு வித்தியாசப்படுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமேலுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல. உடனே அப்படின்னு சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் 12th முடிச்சுட்டு உடனே படிக்கல, 2 வருஷம் கழிச்சு தான் படித்தேன் அப்படிங்க. அப்படியாக்கா, அதான் உங்களுக்கு கல்யாணம் முடிக்க லேட் ஆகிட்டாக்கா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் எந்த இயர் சொன்னீங்கன்னு அந்த இயரை கேட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த இயரில் உள்ளதெல்லாம் என்ட்ரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் பேசிக்கிறாங்க. எப்பா தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே மீனாக்கிட்ட ராஜி சொல்கிறாங்க, அக்கா நெட்லேயே இது இருக்கும், யார் இந்த இயரில் படித்தாங்க அப்படின்னு சொல்லி நெட்லலாம் எல்லாம் அப்லோட் ஆகிருக்கு, இப்போலாம் முன்னாடி மாதிரி இல்லை, அந்த இயரில் அவங்க படித்தாங்களான்னு பார்த்துருவோம் அந்த காலேஜில் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, நெட்டில் உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த நேம்லேயே தங்கமயில் நேம்லேயே லிஸ்ட்டே இல்லை, வேறு எல்லார் பேருமே இருக்குது. அப்போ இந்த அக்கா போய் தான் சொல்கிறாங்க, உண்மையிலேயே இவங்க படிச்சிருக்காங்களா அப்படின்னு சோதிக்க என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து வர சொல்கிறாங்க கணக்கெடுக்கிற மாதிரி வீட்டுக்கு. இன்னும் பாண்டியன்லேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ யார் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது பாண்டியன் கடைக்கு போன நேரம் அதுக்குன்னு போயிடுறாங்க. குமதியும் வெளியே போயிடுறாங்க. வீட்டில் ராஜி மீனா தங்கமயில் இருக்கிறாங்க. அப்போ ராஜி மீனாவும் கண்ணடிச்சுட்டு அவங்க ரூமில் இருக்காங்க. உடனே ரூமில் போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எது படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அப்படின்னு. எந்த காலேஜில் படித்தீங்க, அந்த டிசி சர்டிஃபிகேட் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை அது எங்கள் வீட்டில் இருக்குது அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் மட்டும் பண்ண சொல்லுங்கள், அந்த நம்பரை மட்டும் குறிக்கணும், யார் என்ன படிச்சிருக்காங்க அந்த தகவல் எடுக்க சொல்கிறாங்க, புதுசாக வந்து சென்செக்ஸில் அதெல்லாம் சேர்க்க சொல்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ரொம்ப ஆடி போகிறாங்க. உடனே சென்செக்ஸ் நடிக்க வந்த மீனா அனுப்பின நடிக்கிற வந்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒன்றும் படிக்கலை, வீட்டில் படித்த மாதிரி ஏமாற்றிருக்கேன், அதனால் அவங்க அதெல்லாம் சொல்லிடாதீங்க வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே செல்ஃபோனில் அதை பதிவு எடுத்துக்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒன்றுமே படிக்கலை, 7 ஃபெயிலு, ஆனால் வந்து இந்த வீட்டில் எம்ஏ இங்கிலீஷ் படித்த மாதிரி வந்து ஏமாற்றி தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், அதனால் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எங்களோட வாழ மாட்டார் அவர், அதனால் தயவுசெய்து சொல்லிடாதீங்க, நான் எதுவும் படிக்கலை, நீங்கள் வந்து சும்மா எழுதிட்டு போயிருங்க நான் என்ன படித்தேன்னு சொல்லிட்டு, கேட்டால் வந்து சமாளிச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வேணால் ஏதாவது பணம் தரணும்னா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள ஒரு 500 எடுத்து கையில் கொடுக்காங்க. இல்லை பணம்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 கொடுத்துட்றாங்க. நேராக மீனா ரூம் போகிறாங்க. எப்பா நம்ம கணக்கெடுத்து முடிஞ்சு மீனா ரூமுக்கு ராஜி ரூமுக்கு போய் கணக்கெடுக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே மீனாட்ட போய் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு உண்மையிலே படிக்கலைன்னு சொல்லி உள்ளதை சொல்லிவிட்டு அந்த புள்ள பேசினதே கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பதிவை காமிக்கிறாங்க. அந்த பதிவை வாங்கிச்சோன்னே மீனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே ராஜி கணக்கு பேருக்கு எடுக்காமல் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. கிளம்பி போகிறாங்க. அப்போ கதிர் வராரு, இது யார் அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கெடுக்க வந்தாங்க, கணக்கெடுத்து போகிறாங்க அப்படிங்கிறாங்க தங்கமயில். சரி தங்கமயில் நம்பிட்டா, ஆனால் தங்கமயில் சரியான ஆளாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒருவேளை ஏன் இப்படி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்டு போய் கேட்குறாங்க. ராஜி இந்த மாதிரி ஒரு வேளை படித்தேன்னு சொன்னால் தான் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை கிடைக்குன்னு சொல்லி போய் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தாங்க நினைக்கிறேன். ஆனால் ஏன்க்கா அதை சமாளிக்கணும், நம்மகிட்ட நாசுக்காக சொல்லிட வேண்டியதானே, ஏன் இப்படி சீனை போடணும் வைக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியனுக்கு ஒரு சரியான வியாபாரம் நடக்குது. பெரிய கல்யாணம் அவருக்கு வந்து மளிகை சாமான்லாம் கொடுக்காரு. அது லட்சக்கணக்கான பணம் வருது, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. அந்த பணத்தை வந்து அரசிட்ட கொடுத்து என்ன சொல்கிறாங்க. அப்போ தங்கமயில் சொல்கிறாங்க, நான் வேணா என்னட்டுமாம்மா தங்கம்மா, ஏன் அரசிக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமயிலும் என்றாங்க. எண்ணி முடிச்சு சொல்கிறாங்க, மாமா நிறைய பணம் இருக்கும்போது வந்து அத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரில, படித்தவங்க யாரும் இதை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த வீட்டிலே நீ தான்மா அதிகம் படிச்சிருக்க, வரவு செலவு நம்ம நீ பாருமா, கோமதி சாவியை தங்கமயில்கிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, வேண்டாமாம்மா அத்தைக்கிட்டே இருக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள் அத்தை வந்து 20,000 30,000 கணக்கு கரெக்டாக சொல்லிடுவாள், லட்சக்கணக்கில் அவட்ட போச்சுன்னா அவளுக்கு கணக்கு சொல்ல தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அவங்க சொல்லுறதும் சரி தான், லட்சக்கணக்கில் எனக்கு கணக்கு பார்க்க தெரியாதுல்ல, நான் அத்தை அந்தளவுக்கு படிக்கலை, நான் 8 தானே படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. குசுன்னு சொல்கிறாங்க மீனா. அத்தையாவது 8 படிச்சிருக்கு, தங்கமயில் 7.5 தான் படிச்சிருக்கா, இந்த 7.5 எப்படி இந்த 7.5 பார்த்துருவா அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆனால் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேக்காளே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பணத்தை எப்படியாவது கைப்பற்றி நம்ம வர சொல்ல பார்க்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு, மாமா இந்த வீட்டில் அதிகம் படித்தது நான் தான், அது போக பண்பாக நான் பார்த்துக்கிறேன், அதனால் வரவு செலவு என்னால் பண்ண முடியும், மூத்த மருமக நான் தானே,
ராஜி காலேஜுக்கு போகிறான், அவன் புருஷன் காசு கொடுக்கல வைக்கணும்னாலும் பொது வரவு செலவில் கொடுக்கணும்னா கணக்குள்ள கரெக்டாக எழுதணும்லாம் வைக்கணும்லாங்கிறாங்க. ராஜிக்கு சரியான கோவம் வந்தது. என் புருஷன் இன்னைக்கு நிலைமையில் உழைக்காரு, அவர் உழைப்பில் நான் காலேஜ் போனால் போதும், அப்படி எனக்கு அன்னைக்கு போக முடியலன்னா வீட்டில் இருந்துட்டு போகிறேன் இந்த மயிலக்கா, நீங்களாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி இப்படி பேசுகிறேன், நான் உனக்குங்க அக்கா, உனக்கு நான் மூத்தவா சரியா, நீ படித்த காலேஜை நான் ஒரு காலேஜ் டிகிரி தான் படித்தேன், 2 டிகிரி படித்தவா அப்படிங்கிறாங்க. தெரியுங்க நீங்கள் எப்படி காலேஜ் படித்தீங்க, ஏது கணக்கு படித்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த கணக்கு எடுக்கிறவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க என்கிட்ட அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமேல் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆகா, அந்த உள்ளதை புறன்னு சொல்லிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அது மீனா செட் பண்ண ஆளுன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் அவங்க அப்படி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. மீனாவும் பார்க்குறாங்க, ஆகா இதுக்கு மேலே நம்ம அத்தைக்குள்ள கணக்குள்ள நம்ம கேட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா நீங்கள் அத்தைகிட்டே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமேலே நீ தான் நிறைய படிச்சிருக்க, வரவு செலவு நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவு செலவு பார்க்குற நோட்டிலேருந்து பணத்துலேருந்து எல்லாம் கையில் கொடுத்துட்றாங்க. இங்கே முதல்ல வச்சுக்கோ தங்கமயில்னு சொன்ன கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. தங்கமயிலும் அவங்க பீரோவில் கொண்டு பணத்தை எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ராஜியும் தங்கமயிலும் சொல்கிறாங்க, அத்தை இதை ஏன் விட்டு கொடுத்தீங்க, அவங்க வீட்டில் உள்ள உரிமை அது, பணம் என்றதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், இல்லைன்னா எல்லோரும் உங்களுக்கு பசங்க இத்தனை பசங்க படித்தவங்க இருக்காங்க என்ன மாட்டாங்களா, ஆமாம் எதுக்கு அப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லாடி மூத்த மருமகனை கொடுத்தாங்களோ என்னமோ அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு ஓவராக பண்ணிகிட்டு இருக்குது, எல்லாமே நடிப்பு தான், ரியலாக எதுவுமே இருந்த மாதிரில உங்களுக்கு தெரியலையா, ரியாலிட்டியாக அந்த பொண்ணு இருக்காத அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு புரியுதுடி, மூத்த மருமகன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடுதாரு, இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம். கதவை அடைச்சிட்டு ரூபா நோட்டை பூரா மேலே போட்டு அப்படியே குளிச்ச மாதிரி இப்படி இது பண்ணுறாங்க. உடனே அதை வீடியோ எடுத்து நேராக பாக்கியத்துக்கு அனுப்புகிறாங்கம்மா, பாருமா பணத்தாலே குளிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த தங்கமயில், அம்மா மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னடி இவ்வளோ பணம் எதுடி அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா வர சொல்லலாம், எண்ணி பார்க்க சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. பாக்கியம் நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே, சரி ரைட்டு, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரவு செலவு மயில் பார்க்க ஆரம்பிச்சிட்டா, இன்னும் நம்ம ஆத்திர அவசரத்துக்கோ கடன்காரனுக்கு எதுவும் வட்டி கட்டி கொடுக்கணுன்னா கூட நம்ம மயில்கிட்ட நைஸாக வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம். என் மாமனும் அந்தளவுக்கு கணக்கு பார்க்க மாட்டார், அந்த வீட்லேயே அதிகம் யாரும் படிக்கலை, டிகிரி படிச்சிருக்கேன்னு சொன்னால் கூட மயில் தான் எம்ஏ இங்கிலீஷ் வச்சுருக்கா நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை நினைக்காங்க. மயில் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணு, நீ 3 லட்ச ரூபா தந்திருக்காருங்க, அந்த 3 லட்ச ரூபாயை மொத்தமாக எடுக்காத, 5000 10,000 உனக்கு என்னென்ன தேவையோ அப்படி எடுத்து ஒதுக்கு, அப்படி எடுத்துகிட்டு கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வீட்டில் மிச்சம் இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லு. இப்போ 3 லட்ச ரூபா கேட்காரு மாமாவெனா, மாமா வீட்டு தேவைக்காக ஒரு 50,000 இருக்கட்டும், மீதியை நீங்கள் கடை செலவு பண்ணுங்கள், அப்போ நம்மளுக்கு அது மிச்சமாக வரும்ல மாமா, அப்படி மாமா இப்படி மாமான்னு அவர் சரின்றுவார், அந்த பணத்தை நீ அடிக்கிறதுக்கு பாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா சூப்பர் யோசனைமா அப்படிங்கிறாங்க. உடனே சரி கதவு தட்டுறாரு, மாப்பிள்ளை வர நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க. இங்கே பாக்கியம் அவர் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் இன்னுமே கஷ்டம் இல்லை, தங்கமயில்கிட்ட அந்த வீட்டு வரவு செலவுலாம் வந்துருச்சு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பீரோ சாவி மாமியார் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, தங்கமயில் நடிப்பாங்க எல்லாருமே நம்பிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் தங்கமயில் சாம்ராஜ்யம் நடக்கும் வைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. காலையிலே விடியுது. ராஜிக்கும் மீனாவுக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த தங்கமயில் ஓவராக நடிக்க அவளுக்கு கணக்கு வழக்கே தெரியாது, பணத்தை விட்டுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். மாமா சிறுக சேமிக்கிற பணம் இல்லை உழைக்கிற பணம், இதில் ஏக்கா அங்கே பாருங்கள், உங்கள் வீட்டுக்கார் உழைப்பு செந்தில் உழைப்பும் இருக்குது, சித்தப்பா உழைப்பு இருக்குது, எங்கள் மாமா உழைப்பு இருக்குது, அங்கே குமரேசன் சித்தப்பா குமரேச தாத்தாவும் உழைக்காரு, அதனால் இவ்வளோ பேர் உழைப்பா அந்த பொண்ணு கூடாது, அவள் தான் சுத்தமாக படிக்கலையேக்கா, நம்ம பேசிடுவோங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பேசினா தப்பாக நினைக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் நான் பேசிடுறேங்க அப்படிங்கிறாங்க. உடனே நைட்டாக நைஸாக தங்கமயில் ரூமுக்கு போகிறாங்க. தங்கமயில் அக்கா நம்ம வர சொல்ல நீங்கள் பார்க்காதீங்க, அத்தை தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. மாமாவே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ என்ன பேசுகிறது ராஜி அப்படிங்கிறாங்க. தெரியும், நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் இப்படி படித்தீங்க, படிக்கலன்னு எனக்கு தெரியும், நீங்கள் படிக்கவே இல்லை, நீங்கள் படித்த காலேஜில் நாங்கள் விசாரிச்சிட்டோம், அது போக கணக்கெடுத்து வரோம்னு சொல்லிட்டு விட்டார் சரியா தங்கமயில் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜிக்கிட்ட சண்டைறாங்க. ராஜராஜ தயவுசெய்து எதுவும் சொல்லிடாத, ஏற்றுன்னு சொல்லிதான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏக்கா உங்களுக்கே அசிங்கமாக தெரியலையா, இப்படி ஏமாற்றி ஏன் கல்யாணம் முடிக்கணும் எங்கள் மாமாவை, எங்கள் மாமா டிகிரி படிச்சிருக்கான்னு சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் முடித்தோம், நீங்கள் படிக்கலன்னு சொன்னாலும் எங்கள் மாமா உங்களை கட்டி தான் வச்சுருக்க போகிறாரு, இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி நாசுக்காக பேசி தான் எல்லாம் நீங்கள் வாங்கணுமா, இந்த வரவு செலவு நீங்கள் அவசரமாக வாங்கி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, இவ்வளோ நாள் எங்கள் அத்தை தானே பார்த்துட்டு இருந்தாங்க, எத்தனை லட்ச ரூபானாலும் அரசி கணக்கு பார்த்து கொடுக்க போகிறாங்க, நம்ம கணக்கு பார்த்து கொடுக்க போகிறோம், தனிப்பட்ட முறையில் ஒரு மருமகளாக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி செய்வீங்க, கேட்டால் மூத்த மருமகள் நான் தான் செய்யணும், அதில் சீன் வேட போடுறீங்க, அதில் உண்மை இருக்காக்கா அவங்க மனசை தொட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே
தங்கமயிலால் ஒன்றுமே பேச முடியல. ஆகா இது வந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராஜி யார்ட்டையும் சொல்லிடாத, இந்த வரவு செலவு எல்லாமே நான் அத்தைட்ட கொடுத்துட்றேன், எனக்கு இது கூட தேவையில்லை, என் வீட்டுக்காருக்கு வந்து நான் படிக்கலன்னு தெரிஞ்சு என் கூட வாழ மாட்டார் அப்படிங்கிறாங்க. தெரியுதாக்கா உங்களுக்கே தெரியுதுல்ல, அதனால் வந்து உண்மையை சொல்லி பழகுங்க, அதான் நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த ராஜெல்லாம் நம்மகிட்ட வந்து கேட்குது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தைன்ட்டு போகிறாங்க. அத்தை பணச்சிக்காதீங்க, வரவு செலவுலாம் நீங்களே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள் மாமாவே உன்கிட்ட கொடுத்தா நீனே பாரு அப்படிங்கிற. இல்லத்த பாரம்பரியமாக நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் கையில் இருந்தால் தான் அது பெருமை அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே இதை வாங்கிக்கிறாங்க. பார்த்தியா ராஜி, பார்த்தியா மீனா, என் மருமகளை பார்த்தியா, மூத்த மருமகளை பார்த்தியா, வரவு செலவு அத்தை தான் பார்க்கணுன்னு சொல்லி என்கிட்டே தரா, என் வீட்டுக்காரர் கூட இந்த அறிவு இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் ஆகா தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து போயிடுறாங்க. என்னடி இந்த பிள்ளை திடீர்னு மச்சமாயிட்டா அப்படிங்கிறாங்க. எல்லாமே ராஜி போட்ட மந்திரம் தான் அப்படிங்கிறாங்க. என்ன மந்திரண்டி அப்படிங்கிறாங்க. அக்கா அத்தை இதெல்லாம் சஸ்பென்ஸ், இதெல்லாம் மருமகளுக்கு உள்ளது, அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் என்னுடைய நிர்வாகம் என்கிட்டே வந்துட்டு அதை நினச்சி சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை அந்த நிர்வாகத்தை மட்டும் விட்டு கொடுக்கூடாது, உங்கள் பவரே வந்து அந்த கல்லா தான், என்ன அதில் லாபமோ நட்டமோ அத்தை நீங்கள் பாருங்கள் சரிங்களா. அவங்க பார்த்துக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு மருமக அவங்க பார்த்துக்கிட்டு எங்களை வந்து அவங்க நிர்வகிக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, அதுபோக அவங்ககிட்ட உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படிலாம் பேசுகிறோம், அந்த பிள்ளை வெகுளியாக இருக்குது, அந்த பிள்ளை வாங்கிச்சு உடனே தந்துட்டு பார்த்தியா அப்படிங்கிற. அத்தை நீங்களும் மாமா மாதிரி ஏமாந்துடாதங்க அத்தை, விழிப்புணர்வாக இருங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லத்த அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சூப்பராக பண்ணிட்டே அப்படிங்கிறாங்க மீனா. இல்லைக்கா நம்ம செய்ய வேண்டியது செய்யணும்லக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. அத்தை நீங்கள் அந்த பணத்தை கொண்டு வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பணத்தை கொண்டு பீரோவில் வைக்காங்க. அக்கா உள்ளதை சொல்லிட்டேன், கணக்கெடுத்தவரும் உள்ளதை சொல்லிட்டாரு, நீங்கள் எந்த காலேஜில் படித்தீங்க எது படித்தீங்க விசாரிச்சாச்சு, லிஸ்ட்டில் கூட உங்கள் பேர் இல்லை, நீங்கள் ஏன் படிச்சுன்னு ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. என் வாழ்க்கை ரொம்ப பேரக்கூடாது, மன்னிச்சிருமா, வந்து போய் சொல்லித்தாங்க, கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன், அம்மாவுக்கு என்னைக்கு தெரியுமோ தெரியட்டும், நீங்கள் எப்படி சமாளிக்கணும் சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் வந்து யார் வழிக்கும் வரமாட்டான், இனிமையாவது படம் போடாமல் நல்ல பிள்ளையாக இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா நம்மளாம் வந்து இந்த வீட்டில் வந்து மருமக தான், ஆனால் வந்துட்டு நம்ம வேலையை மட்டும் பார்க்குறோம், அது அதிக ப்ரெஸ்ஸிங்கியாக பண்ணதில்ல, அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. மாமா கூட ஒரு சில விஷயத்தை விட்டால் கூட அந்த விஷயத்தை மறுபடியும் தோண்டி அது ஏதாவது லாபத்தை தேட முடியுமான்னு நினைக்கிது அப்படிங்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே, சரியா இன்னும் வந்து அந்த பிள்ளை கரெக்டாக இருக்கும், நம்ம நம்புவோம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அவளை வந்து நம்ம காரியத்துக்கு பண்ணதுனால அவள் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.